வெல்கம் டு பொறியாளரின் பயணம். ப்ரீவியஸ் வீடியோஸில் தெர்மோடைனமிக்ஸோட சிலபஸை நம்ம என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து யூனிட் நம்பர் 1 இன்ட்ரொடக்ஷனில் ஒரு சில டாபிக்ஸை நம்ம இந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? தெர்மோடைனமிக்ஸு ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ் படிக்கக்கூடியதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டைரக்ஷனல் கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் எது அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ். டைரக்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறவங்களுக்கு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக, சரிங்களா, இன்கேஸ் யூஸிங் இப்போ ஒரு ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, சரிங்களா, ஒரு ஷாஃப்ட்டும் கப்புள்டு வித் ஜென்ரேட்டர் பண்ணும்போது மெக்கானிக்கல் எனர்ஜி டைரெக்டாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஃப்ரிக்ஷனை நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ பண்ணும்போது 100% ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். கரெக்டுங்களா? இதுவே ஒரு பைக்கோ இல்லை வண்டியோ ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது சடனாக கைனெட்டிக் எனர்ஜி எல்லாமே ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் ஃப்ரிக்ஷனால். கரெக்டுங்களா? லாஸஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரிக்ஷன்னால் ஹீட் எனர்ஜியாக ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இதுவே ஹீட் எனர்ஜி. சரிங்களா? நீங்கள் ஒரு ஹீட் எனர்ஜியை கொடுக்கும்போது மறுபடியும் அது கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியாது 100%. சரிங்களா? இதை சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ். எது உங்களையாட பண்ண முடியும்? டைரக்ஷனல் கான்ஸ்டன்ட். சரிங்களா? உங்களையாட ஹீட் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக மாற்ற முடியும். அதுவே ஹீட்டை கொடுத்து நீங்கள் கைனெட்டிக் எனர்ஜியை 100% எஃபிஷியண்ட்டாக நம்மளையாட மாற்ற முடியாது. கரெக்டுங்களா? இந்த மாதிரியான டைரக்ஷனல் கான்ஸ்டண்ட்டை சொல்லக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? இது மட்டும் கிடையாது, நேச்சுரலாக நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுமே சொல்லக்கூடியது தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட் தான். சரிங்களா? நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எப்போவுமே சின்ன வயசுலேருந்து பெரிய ஆளாக மட்டும்தான் வளர போகிறோம். கரெக்டுங்களா? பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள் வரப்போகிறதே கிடையாது. இதை சொல்கிறது தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லா. கரெக்டுங்களா? அதே மாதிரி உங்களுடைய முடி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து எங்காயிட்டு ஒயிட் கலரில் தான் மாறும். இது நேச்சுரல். சரிங்களா? இதை சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் தான் தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? நம்ம யூனிட் நம்பர் 1 இன்ட்ரொடக்ஷன் டாபிக்ஸ்குள்ளே போகலாம். சரிங்களா? இன்ட்ரொடக்ஷன் டாபிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம படிக்கக்கூடியது எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு. சரிங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுன்னும் போது நீங்கள் எந்த அளவு கான்செப்டை தெரிஞ்சுக்கிறீங்கன்றது அளவுக்கு நீங்கள் எந்த அளவு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம டைரெக்டாக ப்ராப்ளத்திலிருந்து அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன கான்செப்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவர்ஸில் போகலாம். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சப்ஜெக்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஏ கண்ட்ரோல் வால்யூம் இஸ். நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக தெர்மோடைனமிக்ஸ்னு என்னென்ன மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வால்யூம். அப்போ நம்மளுக்கு தெரியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வால்யூம்னா என்னென்னு தெரியாது. கரெக்டுங்களா? கண்ட்ரோல் வால்யூம்னா என்னென்னு தெரியாது. அது நம்ம அப்போது கற்றுக்கணும். கரெக்டுங்களா? அடுத்தது ஆப்ஷனில் பாருங்கள், அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னாலும் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது. அதை நம்ம சிலபஸ்லாம் பார்க்கணும். அடுத்தது ஏ க்ளோஸ்டு சிஸ்டம் பட் ஹீட் அண்ட் ஒர்க் கேன் கிராஸ் த பவுண்ட்ரி. கரெக்டுங்களா? இதில் உங்களுக்கு நிறைய டேர்ம்ஸ் தெரியாமல் இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி என்னென்ன மறந்துடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னென்னு தெரியாது, க்ளோஸ்டு சிஸ்டம்னு என்னென்னு தெரியாது, ஹீட்னு என்னென்னு தெரியாது, ஒர்க்குன்னு என்னென்னு தெரியாது, பவுண்டரின்னு என்னென்னு தெரியாது. கரெக்டுங்களா? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கரெக்டுங்களா? அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இன் ஸ்பேஸ். சரிங்களா? இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது எ ஃபிக்ஸ்டு ரீஜியன் இன் ஸ்பேஸ் வேர் மாஸ் ஆர் ஹீட் அண்ட் ஒர்க் கேன் கிராஸ் த பவுண்டரி ஆஃப் த ரீஜியன். சரிங்களா? மாஸ், ஹீட், ஒர்க், ரீஜியன் என்னது, பவுண்டரினா என்னது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கண்ட்ரோல் வால்யூமுக்கான ஆன்சர் உங்களோட பண்ண முடியும். கரெக்டுங்களா? இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இதுக்கு மேலே வரக்கூடிய பொறியியல் பயணத்தோட சேனல்ஸ் எல்லாமே நம்ம கிளியராக டீட்டெயிலாக வீடியோஸ் பண்ணலாம். சரிங்களா?
இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 3, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் ஓப்பன் தெர்மோடைனமிக் சிஸ்டம். சரிங்களா, இதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பன் தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஓப்பன் தெர்மோடைனமிக் சிஸ்டம்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்னு தெரிஞ்சு இருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி அவங்க ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். மேனுவல் ஐஸ்கிரீம் ஃப்ரீசர். அப்போது இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்கணும். மேனுவல் ஐஸ்கிரீம் ஃப்ரீசர். அடுத்தது சென்ட்ரிஃபியூகல் பம்ப். சென்ட்ரிஃபியூகல் பம்புனாலும் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கர்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாம் கலோரிமீட்டர். பாம் கலோரிமீட்டர்னால் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருக்கணும். இதோட 4 ஆப்ஷனோட ஐடியாஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓப்பன் தெர்மோடைனமிக் சிஸ்டத்துக்கு ரிலேட்டடான ஐடியாஸ் வந்து இந்த 4 ஆப்ஷனில் இருந்துமே வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடியா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை தான் வந்து நம்ம ரிவர்ஸ் மெத்தடில் அப்ளை பண்ணி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் இந்த தெர்மோடைனமிக்ஸ் கிளாஸஸில். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹாட் காஃபி ஸ்டோர்ட் இன் எ வெல் இன்சுலேட்டட் தெர்மோ ஃப்ளாஸ்க் இன் an example of isolated system, closed system, open system, non-flow adiabatic system. இந்த 4 சிஸ்டமே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இன்சுலேட்டட் தெர்மோ ஃப்ளாஸ்க் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியராக தெரியும். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிஸ்டம். சிஸ்டத்தில் நம்ம 2 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் மாஸ் சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். சரி, கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம், கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். சரிங்களா, கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம், கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். இந்த மாதிரி நம்ம 2 கிளாசிஃபிகேஷன்ஸில் சிஸ்டத்தை பிரிக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டம்னாவே என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. கரெக்டுங்களா, ஃபஸ்ட்டு சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துப்போம். சிஸ்டம்ன்றது ஒன்றும் கிடையாது, சர்டன் குவான்டிட்டி ஆஃப் மாஸ். சரிங்களா, அது நீங்கள் இமேஜினரியாக ஒரு பவுண்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ரியலாக ஒரு பவுண்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா, நீங்கள் எந்த இடத்துல ஒரு சின்னதாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை அனாலிசிஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸஸ். சரிங்களா, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸஸை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிஸ்டம். சரிங்களா, அந்த சிஸ்டம் வந்து நீங்கள் ஓப்பன் சிஸ்டமாக இருக்கலாம், க்ளோஸ் சிஸ்டமாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். சரிங்களா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து நீங்கள் ரியலாக, சரிங்களா, ஒரு குவான்டிட்டி ஆஃப் மாஸை இமேஜினரியாக, சரிங்களா, இமேஜினரியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை தான் நம்ம வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து குவான்டிட்டி ஆஃப் மாஸ் சிஸ்டம். சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு பவுண்டரி. சரிங்களா, பவுண்டரி சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்ணுறது நம்மளுக்கு வந்து பவுண்டரி. சரிங்களா, பவுண்டரி சரௌண்டிங். சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் தனியாக பிரிக்கக்கூடிய வேலையை செய்கிறது வந்து பவுண்டரி. இந்த பவுண்டரி வந்து நீங்கள் இமேஜினரியாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து ரியல் சாலிட் பவுண்டரியாகவும் எடுத்துக்கலாம். சரிங்களா, எக்ஸாம்பிள் சின்னதாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பைப்பில் வந்து ஸ்டீம் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சரிங்களா, ஸ்டீம் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டீமோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ ஸ்டீமோட டெம்பரேச்சர் அட் திஸ் பாயிண்ட். சரிங்களா, செக்ஷன் நம்பர் 1ல் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி செக்ஷன் நம்பர் 2ல் இந்த இடத்துல என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ், சரிங்களா, இந்த ஸ்பேஸை தான் நீங்கள் வந்து என்னென்னா கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு சின்ன சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுவோம். அதாவது எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ஒரு தெர்மோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா,
இதில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு தெர்மோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்கேஸ் இந்த ஸ்டீமில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் காஜஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த சின்ன ஸ்பேஸ், சரிங்களா, குவான்டிட்டி ஆஃப் மாஸை எடுத்துக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் வந்து ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்க போகுது. நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய பவுண்டரியை வந்து இமேஜினரி பவுண்டரியை நம்ம எடுத்திருப்போம். கரெக்டுங்களா? இது வந்து ரியல் பவுண்டரியை நம்ம எடுத்திருக்க மாட்டோம். இது வந்து இன்கேஸ் ஆஃப் ஒரு ப்ரெஷர் குக்கரை எடுத்துக்கிறீங்க, சரிங்களா, ப்ரெஷர் குக்கரை எடுத்துக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சின்னதாக ஒரு ப்ரெஷர் காஜை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸஸ் ஃபுல்லாகவே தான் நம்ம சிஸ்டமாக எடுத்திருப்போம். கரெக்டுங்களா? அப்போது இந்த பவுண்ட்ரி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிட் பவுண்ட்ரியாக இருக்கும். அதாவது ரியல் பவுண்ட்ரியாக இருக்கும், இமேஜினரி பவுண்ட்ரியே இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் இல்லை பெரிய பெரிய பிளான்ட்டில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ரியலாக இல்லாமல் இமேஜினரி பவுண்ட்ரியை கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? பவுண்டரி வந்து 2 டைப்ஸில் இருக்குது, ரியல் பவுண்ட்ரி, சாலிட் பவுண்ட்ரி, இல்லைனா இமேஜினரி பவுண்ட்ரி. சரிங்களா? பவுண்ட்ரி தான் வந்து சிஸ்டத்தையும் வெளியே இருக்கக்கூடிய சரௌண்டிங்கையும் பிரிக்கிறது. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்தையும் வெளியே இருக்கக்கூடிய சரௌண்டிங்கையும், சரிங்களா, சரௌண்டிங்கையும் பிரிக்கக்கூடியது தான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பவுண்டரி. இதை கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ சிஸ்டத்தில் வந்து 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம், இன்னொன்று கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். இதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக வந்து இந்த கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம்ன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா மாஸை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். மாஸ் வந்து எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. அதே சேம் டைம் இதோட ஐடென்டிட்டி, சரிங்களா, இதோட ஐடென்டிட்டியும் நம்மளுக்கு வந்து எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. மாஸும் நம்மளுக்கு எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. ஐடென்டிட்டி, இந்த மாஸில் இருக்கக்கூடிய அந்த மாஸோட ஐடென்டிட்டி எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. அதுதான் வந்து கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். இந்த கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டத்தில் நம்மளுக்கு வால்யூம் வந்து எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. சரிங்களா? மாஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். சரிங்களா? கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டத்தில் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சிஸ்டத்தை எடுத்துக்கிறோம். சரிங்களா? சிஸ்டம் ஒரு குவான்டிட்டி ஆஃப் மாஸ் எடுத்துக்கிறோம் வித் பவுண்டட் பை பவுண்டரி. கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம்னாவே சொல்லியாச்சு. என்ன அப்படின்னா நம்மளுக்கு மாஸ் வந்து எந்த வித ட்ரான்ஸ்ஃபரும் இருக்காது. மாஸ் வந்து ஈக்குவல் டு 0. சரிங்களா? மாஸ் வந்து எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் இதில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா எனர்ஜி. சரிங்களா? எனர்ஜி 0வாக இருக்காது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். இதை வந்து இன்னொரு நேம்லையும் சொல்லலாம், க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. மாஸ் வந்து சேஞ்சஸ் நடக்காது, ஆனால் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டத்தை நம்ம க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்னதாக பிஸ்டன், சரிங்களா, சிலிண்டர் அண்ட் பிஸ்டன் டைப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேஸ், எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு கேஸ் இருக்குதுன்னு எடுத்துப்போம். சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு சிஸ்டம், இது நம்மளுக்கு பவுண்டரி. கரெக்டுங்களா? உள்ளே இருக்கக்கூடியது சிஸ்டம், நம்மளுக்கு இது வந்து பவுண்டரி. கரெக்டுங்களா? இது வந்து நம்மளுக்கு மாஸ் வந்து எந்தவித ட்ரான்ஸ்ஃபரும் நடக்க போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? இதே வந்து ஒரு எனர்ஜி, ஒரு ஹீட் கொடுக்குறீங்க. ஹீட் சப்ளை பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா கேஸில் எக்ஸ்பேண்ட் நடக்கும். சரிங்களா? எக்ஸ்பேண்ட் நடக்கும் போது இது பிஸ்டன்ஸ் வந்து ஃபார்வர்ட் ஆர் நம்மளுக்கு முன்னாடி போகலாம், இல்லை பின்னாடி வரலாம், இந்த மாதிரியான நடக்கலாம். ஆனால் இந்த பவுண்டரி என்ன ஆகும், நம்மளுக்கு பவுண்டரி வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு பவுண்டரி கிடையாது, இந்த இடத்துல பவுண்டரி வந்து சேஞ்சஸ் நடக்கும். சரிங்களா? இன்னொரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா, சிஸ்டம்
ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பவுண்டரி கண்டிப்பாக வந்து மூவபுளாக தான் இருக்கணும். சரிங்களா? அப்படி மூவபுளாக இருந்தால் மட்டும்தான் ஒரு சிஸ்டத்தில் ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் இந்த சிஸ்டம் பாருங்கள், ஹீட்டை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், மாஸை எந்த வித ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணாது. ஸோ இந்த சிஸ்டத்தை நம்ம க்ளோஸ்டு சிஸ்டமாக வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். கரெக்டுங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இதிலே வந்து நம்மளுக்கு எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. சரிங்களா? இப்போ வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது, அதை க்ளோஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். எனர்ஜியும் இன் கேசஸ் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறது கிடையாது. எக்ஸாம்பிள் சிஸ்டம், இது ஃபுல்லாக வந்து நம்ம இன்சுலேட்டட் பண்ணி வச்சுருக்க போகிறோம். வெல் இன்சுலேட்டட். இன்சுலேட்டட்னா ஒரு சிலருக்கு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். இன்சுலேட்டட் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியே அனுப்பாது. சரிங்களா? அதேமாரி வெளியே இருக்கக்கூடிய ஹீட் வந்து உள்ளே நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வெல் இன்சுலேட்டட் பவுண்டரி நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அதே சேம் சமயத்தில் எனர்ஜியும் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. சரிங்களா? இந்த சிஸ்டத்தை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்சுலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இன்சுலேட்டட் சிஸ்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்சுலேட் சிஸ்டம்லாம் வேறு எதுவும் கிடையாது, பவுண்ட்ரியை வந்து இன்சுலேட்டட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இன்சுலேட்டட்னா ஹீட் வந்து உள்ளே வர போகிறது கிடையாது, வெளியவும் வரப்போகிறது கிடையாது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த சிஸ்டத்தை இன்சுலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டை எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய இந்த வெளியே இருக்கக்கூடிய சர்ஃபேசஸ் எல்லாமே வந்து நம்ம இன்சுலேட்டட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இன்சுலேட்டட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த கேஸுக்கு எந்த வித ஹீட் இன்ட்ராக்ஷனும் வரப்போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? எந்த வித ஹீட் இன்ட்ராக்ஷனும் வரப்போகிறது கிடையாது. அதே சமயத்தில் இங்கேயும் வந்து நம்ம இன்சுலேட்டட் பண்ணியிருக்கிறோம். இதுவே வந்து நம்ம இந்த இடத்துல ஒர்க்கு கொடுக்குறோம். சரிங்களா? ஒர்க்கு கொடுக்கும்போது இந்த கேஸ் வந்து கம்ப்ரெஷனாகவும் எக்ஸ்பென்ஷன் நடக்கும். கரெக்டுங்களா? கம்ப்ரெஷன் எக்ஸ்பென்ஷன் நடக்கும். எப்போ அப்படின்னா இந்த பவுண்டரி வந்து நம்மளுக்கு மூவபுளாக இருக்கும் போது. ஆனால் வந்து இதிலிருந்து நம்மளுக்கு மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகிறது கிடையாது, எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் சேமாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்சுலேட்டட் சிஸ்டம். அடுத்தது கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். சரிங்களா? கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம்ன்றது நம்ம ஒரு சிஸ்டத்தை எடுத்துட்டு நம்மளுக்கு பவுண்டரி. கரெக்டுங்களா? இந்த பவுண்டரியில் நம்மளுக்கு மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், அதே சேம் சமயத்தில் எனர்ஜியும் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். சரிங்களா? மாஸும் ஜீரோவாக இருக்காது, எனர்ஜியும் ஜீரோவாக இருக்காது, ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பவுண்டரியை நாம் இன்னொரு நேம் சொல்லலாம். அது என்னென்னா கண்ட்ரோல் சர்ஃபேஸ். கண்ட்ரோல் சர்ஃபேஸ் பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓப்பன் சிஸ்டத்தோட பவுண்டரியே கண்ட்ரோல் சர்ஃபேஸ் பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் வந்து உள்ளேயும் வரும், வெளியவும் போகும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கம்ப்ரஸர் எடுத்துக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து சின்னதாக ஒரு கம்ப்ரஸர் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கேஸஸ் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வரும். கரெக்டுங்களா? கேஸஸ் அதாவது மெயினாக வந்து கம்ப்ரஸரை யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே என்ன, அதாவது கம்ப்ரஸர். சரிங்களா? கம்ப்ரஸரை யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி தரும். கரெக்டுங்களா? ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண தரும். ஃபஸ்ட்டு நம்ம இன்லெட்டில் இப்போது இதுதான் வந்து நம்ம சிஸ்டமாக கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த கம்ப்ரஸரை சிஸ்டமாக கன்சிடர் பண்ண போகிறோம். இங்கே நம்மளுக்கு மாஸ் குவான்டிட்டி ஆஃப் கேஸஸ் உள்ளே வருது, அதே மாதிரி சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கக்கூடிய கேஸஸும் உள்ளே வருது.
சரிங்களா. உள்ளே வரும்போது நம்மளுக்கு கம்ப்ரஸ் நடந்து சரிங்களா, அதோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வெளியே வரும். அப்போ வரக்கூடிய மாஸ் சரிங்களா, இந்த இடத்துல மாஸும் வெளியே போகும், எனர்ஜியும் நம்மளுக்கு வெளியே போகும். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ், அதாவது இந்த கண்ட்ரோல் வால்யூம் மட்டும் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதுதான் நம்ம சிஸ்டமாக வந்து கன்சிடர் பண்ணணும் சரிங்களா. இந்த இடத்துல இந்த கம்ப்ரஸர் 0.1 to 2 இதுதான் வந்து நம்ம சிஸ்டம், அதாவது ஓப்பன் சிஸ்டமாக நம்ம அதாவது கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு 4 டேர்ம்ஸ். சிஸ்டம்னா என்னது, கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம், அப்படி இல்லைனா க்ளோஸ் சிஸ்டம்னா என்னது, இன்சுலேட்டட் சிஸ்டம்னா என்னது, கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம் ஆர் ஓப்பன் சிஸ்டம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருப்போம் சரிங்களா. இப்போது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம் நம்ம எந்த அளவுக்கு சால்வ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. 4th கொஷின் எடுத்துக்கோங்க. ஹாட் காஃபி ஸ்டோர்ட் இன் எ வெல் இன்சுலேட்டட் தெர்மோ ஃப்ளாஸ்க் இன் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சரிங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு ஹாட் காஃபி சரிங்களா, ஒரு ஹாட் காஃபி எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஹாட் காஃபியில் வந்து வெல் இன்சுலேட்டட், அதாவது உள்ளே இருந்து ஹீட் வந்து வெளியே போக முடியாத அளவு இந்த இடத்துல இந்த காஃபி சேம்பரை வந்து நம்மளுக்கு வெல் இன்சுலேட்டட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது வந்து இன்சுலேட்டட் கரெக்டுங்களா, இன்சுலேட்டட். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் இருந்து நம்மளுக்கு இப்போது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது கரெக்டுங்களா. நம்ம ஆல்ரெடி கேப் க்ளோஸில் இருக்குது. ஸோ மாதம் நம்மளுக்கு எந்த வித ட்ரான்ஸ்ஃபரும் நடக்க போகிறது கிடையாது சரிங்களா. ஒரு சிலர் கேட்கலாம், நம்ம கேப்பை எடுத்துகிட்டு நம்ம காஃபியை ஊற்றும் போது நம்மளுக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்போது வந்து சிஸ்டமாக நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது சரிங்களா. காஃபியை உள்ளே போட்டுட்டு கேப்பை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சிஸ்டமாக கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போது வந்து வெல் இன்சுலேட்டட், ஸோ எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அதே சேம் சமயத்தில் மாசும் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஸோ நம்மளுக்கு எனர்ஜியும் மாசும் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை அப்படின்னா இதுதான் வந்து இன்சுலேட்டட் சிஸ்டம் கரெக்டாங்களா. உங்களுக்கு டைரெக்டாகவே தெரிஞ்சிருக்கும் இன்சுலேட்டட் சிஸ்டம். அப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்னொன்று சொல்லலாம், க்ளோஸ் சிஸ்டம். க்ளோஸ் சிஸ்டம்னா நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இன்சுலேட்டட் அப்படின்னாவே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ ஆப்ஷன் பி வந்து நம்மளுக்கு வராது கரெக்டுங்களா. ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா நம்மளுக்கு மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கரெக்டுங்களா. நம்மளுக்கு இந்த இடத்துல எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த நாட் ஆன்சர். அடுத்தது நான் ஃப்ளோ அடியபெட்டிக் சிஸ்டம். ஆப்ஷன் டி நான் ஃப்ளோ அடியபெட்டிக் சிஸ்டமும் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனில் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்ப்போம். அடுத்த கொஷின், க்ளோஸ் சிஸ்டம் இஸ் ஒன் இன் விச் சரிங்களா. க்ளோஸ்டு சிஸ்டத்தோட இவங்க டெஃபினிஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னாவே தெரியும் நம்மளுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது கரெக்டுங்களா. மாஸ் டஸ் நாட் கிராஸ் த பவுண்டரி ஆஃப் த சிஸ்டம் த்ரூ த எனர்ஜி மேபி டூ ஸோ சரிங்களா. எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, அதாவது பவுண்டரியை கிராஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மாஸ் கிராசஸ் த பவுண்டரி பட் நாட் த எனர்ஜி சரிங்களா. மாஸ் கிராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, எனர்ஜி வந்து கிராஸ் பண்ணாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது டோட்டலி ராங். நெய்தர் மாஸ் நார் எனர்ஜி, இதுவும் டோட்டலி ராங் கரெக்டுங்களா. போத் எனர்ஜி அண்ட் மாஸ் கிராசஸ் த பவுண்டரி, இதுவும் நம்மளுக்கு ராங். நம்மளுக்கு ஒன்றே ஒன்று தான், மாஸ் வந்து பவுண்டரியை கிராஸ் பண்ணாது, எனர்ஜி மட்டும்தான் பவுண்டரியை கிராஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் 5th, எ க்ளோஸ்டு தெர்மோடைனமிக் சிஸ்டம் இஸ் ஒன் விச் சரிங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 6th கொஷின் போல தான் சேம் ஆன்சர். there is no energy or mass transfer across the boundary. ரெண்டுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கரெக்டுங்களா. இது தப்பு. there is no mass transfer but energy transfer exist. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 1, எ கண்ட்ரோல் வால்யூம் சரிங்களா. கண்ட்ரோல் வால்யூம்னாவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதாவது மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பார்ப்போம். அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம் தான் வந்து கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது டோட்டலி ராங்.
a closed system but heat and work can crosses the boundary. சரிங்களா, க்ளோஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டாங்க, பட் ஹீட் அண்ட் ஒர்க்கு வந்து பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னாவே வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. இதே ஓப்பன் சிஸ்டம், அதாவது கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம்னா மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது அவங்க வந்து ஹீட் அண்ட் ஒர்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. மாஸ் வந்து பவுண்டரியை கிராஸஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்கல. கரெக்டுங்களா, எ ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இன் ஸ்பேஸ். ஆப்ஷன் சியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் மாஸஸ் தான் கண்ட்ரோல் வால்யூமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதுவும் கிடையாது. கரெக்டுங்களா, இதுவும் ஆப்ஷனில் இல்லை. அப்போது எ ஃபிக்ஸ்டு ரீஜன் இன் ஸ்பேஸ் வேர் த மாஸ் ஹீட் அண்ட் ஒர்க் கேன் கிராசஸ் த பவுண்டரி ஆஃப் த ரீஜியன். இதுதான் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா வந்து மாஸும் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், அதே போல் ஹீட் அண்ட் ஒர்க் எல்லாமே வந்து across the can crosses the boundary of that region. சரிங்களா, பவுண்டரியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ மாஸ் ஹீட் அண்ட் ஒர்க் பவுண்டரியை கிராஸ் பண்ணால் அதுதான் வந்து ஓப்பன் சிஸ்டம் ஆர் கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எ தெர்மோடைனமிக் சிஸ்டம் இஸ் கன்சிடர்ட் டு பி என் ஐசோலேட்டட் ஒன் இஃப். சரிங்களா, இந்த ஆப்ஷனில் ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஐசோலேட்டட்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. கரெக்டுங்களா, மாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ராங் ஆன்சர். என்ட்ராபிக் சேஞ்ச், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஜீரோ. என்ட்ராபி சேஞ்ச் ஆகிருக்கும், பட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ராங் ஆன்சர். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஜீரோ. சரிங்களா, எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னாவே வந்து ஆப்ஷன் ராங். கரெக்டுங்களா, இதுலேயும் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ராங். ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடுச்சு. ஒன் என்ட்ராபி சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் எலிமினேட் ஆகிடுச்சு. ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஜீரோ. சரிங்களா, என்ட்ராபி அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்ட்ராபின்னா என்னென்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோஸில். இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் ஆப்ஷன் 3. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் ஓப்பன் தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஓப்பன் தெர்மோடைனமிக் சிஸ்டம்னாவே தெரியும் உங்களுக்கு, கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டத்தில் மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும், எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் ஓப்பன் சிஸ்டத்துக்கு பார்த்தது சென்ட்ரிஃபியூகல் பம்ப். கரெக்டுங்களா, சென்ட்ரிஃபியூகல் பம்பு தான் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துருக்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து வராதுங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரெஷர் குக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கர். சரிங்களா, ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குக்கர், அதாவது ப்ரெஷர் குக்கரை மட்டும் எடுத்துப்போம், விசில்ஸ் நாட். சரிங்களா, ப்ரெஷர் குக்கர் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. கரெக்டுங்களா, இதுவே இன்சுலேட்டட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். கரெக்டுங்களா, அப்போ வந்து இது வந்து கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டத்துக்கு வராது. கரெக்டுங்களா, ஆப்ஷன் சி ராங். சரிங்களா, அதே மாதிரி மேனுவல் ஐஸ்கிரீம் ஃப்ரீசரும் நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாது, பாம் கலோரிமீட்டரும் வரப்போகிறது கிடையாது. ஸோ சென்ட்ரிஃபியூகல் பம்ப், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, இப்போ நம்ம சால்வ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கேட், ஐஏஎஸ் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட முக்கியமான கொஷின்ஸை தான் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். சரிங்களா, இதில் உங்களுக்கு இன்கேசஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இது வரைக்கும் நம்ம பார்த்த சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம், இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா, இந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம டீச்சிங் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.